अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तन्न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। यस्माज्जातं जगत्सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। निवासवृक्षः साधूनाम् आपन्नानां परागतिः भक्तार्तिभञ्जनः श्रीमान् कृष्ण एव गतिर्मम। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। பிரசித்தமான 18 புராணங்களில் கருட புராணம்னு ஒரு சாஸ்திரம். ஒரு புராணம் த்ரூ அவுட்டாக கொஸ்டின் ஆன்சராகவே இருக்கு. கருடாழ்வாரே பிரச்சனை பண்ண சாட்சாத் நாராயணனே பதில் சொல்லிண்டே வரார். ஆச்சரியமான பிரச்சனைகள்லாம் பண்றார். பிரபோ எத்தனை ஜீவராசிகளை உண்டு பண்ணியிருக்கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சிருஷ்டியை பற்றி கேட்குற பொழுது பகவான் சொன்னார் 84 லட்சம் ஜீவராசிகள். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 84 லட்சாணி யோனயா நிர்மித புரா அப்படின்னா. கருடாழ்வார் சொன்னார் 4-5 எங்களால் அவகமனம் பண்ணிக்க முடியும், 84 லட்சம்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறார். ஏன் இப்படி பண்ணினேன்னு கூட கேட்குறார். பகவான் சொன்னார் அவளுடைய பாப புண்ணியம் விவிதமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பை தயார் பண்ணி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அனுப்ப வேண்டிய ஒரு பெரிய நிர்பந்தம். இறந்தவர்களோட பிரயாணப்படுறது பாப புண்ணியங்கள் மாத்திரம்தான், வேற யாரும் போக முடியாது. நம்ம பக்கத்தில் ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் உண்டு. தனானி கோஷே பசவஸ்ச கோஷ்டே भर्ता गृहद्वारि जना श्मशाने देहस्थितायां परलोकमार्गे कर्मानुगः गच्छति जीव एकः. சம்பாத்தியம் பண்ண வஸ்துக்கள்லாம் ஆற்றுல தான் இருக்கும். ஆசையாக ஒரு அருக்கஞ்சட்டி வாங்கி வச்சிருப்பா, கூட போகுமா என்ன? கொட்டில் ஆடு மாடு கட்டி இருக்குன்னா எஜமானி நினைச்சு கதர்மே தவிர கூட போக முடியாது. பசவஸ்ச கோஷ்டே. பர்த்தா ஜீவிச்சிருந்தால் கிரகத்வாரத்தில் நின்று கதர்வர், அருகே வாங்க உள்ள வாங்க. பர்த்தா கிரகத்வாரி. ஜனா ஸ்மசானே, ஜனங்கள்லாம் ஸ்மசான பரியந்தம் அப்படின்னா. புத்திரனே ஆனாலும் அக்னி பிரதானம் பண்ணதும் வாத்தியார் சொல்லுவார், அண்ணன்ட வந்துருங்க உங்களுக்கு துக்கம் தாங்காதுன்னு சொல்லுவார் இல்லையா? சரீரம் என்னாச்சு? சொன்னதை கேட்டதான சரீரம் அப்படின்னா சிதியில ஆரோபணம் பண்ணியாச்சு. ருத்ரபூமியில பரலோகத்துக்கு ஜீவனோட எது பிரயாணப்படும்? இந்த சரீரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்த ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, அந்த ஜீவனோட எது பிரயாணப்படும்னா சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்தம் அனுகச்சதி. பாப புண்ணியங்கள் மாத்திரம் கூட போகும். தட் வில் டிசைட் தி நெக்ஸ்ட் ஜென்மா. அப்படி உண்டு பண்ணப்பட்ட ஜீவராசிகள் தான் 84 லட்சம். கருடாழ்வார்கிட்ட பகவானுக்கு இருந்த கருணையால கொஞ்சம் விவரணம் கூட பண்றார். அண்டஜம்னு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது 21 லட்சம். இந்த பேர்ட்ஸ் ரெப்டைல்ஸ்லாம் இருக்கிறதா 21 lakhs. ஸ்வேதஜம்னு ஒரு கூட்டம் இருக்கு, தானே உண்டாயிடும், இனச்சேர்க்கை கிடையாது. தட்பவெட்ப நிலைகளால் தானே உண்டாகக்கூடிய, நம்ம தலையில பேன் உண்டாகிறது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இனச்சேர்க்கை கிடையாது. மழை காலத்தில் காம்பவுண்டு வாலில் மரவட்டம் உண்டாகும். அது மாதிரி ஸ்வேதஜமான ஜந்துக்கள் 21 லட்சம். உத்பிஜம்னு பூமியை பொழந்துட்டு வெளியில வரக்கூடிய லதா விருட்சங்கள் செடி கொடிகள்லாம் 21 லட்சம். ஜராயுஜம்னு இனச்சேர்க்கையால் உண்டாகக்கூடிய சிங்கம், புலி, கரடி, மான், மர்க்கடம், நம்மளை மாதிரி மனுஷியாள் பரியந்தம்
21 lakhs. ஆகத்திய 84 லட்சம் ஜீவராசிகள். இப்படி வர்ணிச்சுட்டே வரபொழுதே பகவான் சொன்னார், ஜனன மரணம்ங்கிறதான இந்த சைக்கிள்லேருந்து ஒருத்தரை ரிலீவ் பண்ணியிருக்கேன். அப்படி ஸ்வேட்சையாக நான் சங்கல்பிச்சு ரிலீவ் பண்ணது யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு பெரிய பாக்கியம். இந்த சைக்கிளில் மாட்டிக்க வேண்டாம். மாட்டின்டா என்ன ஆகும்னா அடுத்தது என்ன ஜென்மான்னு வேற தெரியாது. மறுபடியும் பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஜென்மான்னு தெரியாது. மீண்டும் பிறவாமைங்கிற மோட்சங்கிறதான முக்தி நிலையை நம்ம கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காராம் பகவான். அதை பயன்படுத்திக்கணும். பேக்கில் போயிடாதேங்கிறார். பேக்கில் போனால் எதா வேணாலும் பிறக்கலாம், கரப்பாம்பூச்சியாக கூட பிறக்கலாம், தெரியாது. இந்த மோட்சம் இருக்கே, கைவல்யம் இருக்கே, அதுதான் நமக்கு பிரதான லட்சியம்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமிமலை மகாக்ஷேத்திரத்தில் காளமேக புலவர்னு ஒரு கவி, அவர் சுவாமிநாத சுவாமியை நோக்கி ஒரு சிலேடையான ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மோட்சப்பிரதமான ஸ்லோகம். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு பாடினார். திருவேரகத்து சிரேஷ்டர் சுவாமிநாத சுவாமி. நான் நல்ல பேண்டமிக் பீரியடில் இந்த ஸ்லோகத்தை ஒரு ஆற்றுல போய் சொல்லிவிட்டேன். அவள் என்ன நினச்சுட்டா, வாத்தியார் அதில் ப்ரொவிஷன் இல்லை போல இருக்கு, பெரிய லிஸ்ட்டு போடுறான்னு நினச்சுட்டான். நான் சொன்னேன் ப்ரொவிஷன் வாங்க போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகமே. முக்காலத்திலையும் வேகக்கூடியதான இந்த சரீரத்தால் ஆவதென்ன. வெங்காயம் அம்மா வயத்தில் வந்து ஒரு ஷேப்பு கிடைச்சி வெளியில் வந்து இப்போ பாருங்க வெக்க தாங்கலை. ஒரு நாள் ஒரு ஸ்மசானத்தில் பூர்ணமாக வேக வச்சுருவா, பஸ்மீகரணம் பண்ணிடுவா இல்லையா. இதை நான் சுக்கா பார்த்துன்னு என்ன பண்ண போகிறேங்கிறேன். சில பேர் கடையில் போய் பணம்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாளாம், போகும்போது எடுத்துன்னு போவாப்புல. வேகக்கூடிய இந்த சரீரத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. யார் அதை தூக்கின அலையிறதுங்கிறார். இத்தனையும் அவர் வந்து பவதி பிக்ஷாந்தேன்னு பிக்ஷா பாத்திரம் வச்சுன்னு அட்டனம் பண்ணக்கூடியவர். அது ஒரு பெரிய பொறுப்பாக நினைக்கிறார். அதாவது அதை தேய்ச்சி வச்சுக்க வேண்டியிருக்கு, யாரும் எடுத்துன்னு போகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப கவலைப்பட்டு விட்டார் அவர். சொல்கிறார், யார் இதை தூக்கின அலையிறது. பிராதர் ஆரம்பிய ராத்திரி பரியந்தம் இதுக்கு பண்ணுறதான சிசுட கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, மனுஷனுடைய ஜென்மால அவனுடைய பரிசிரமம் பூரா சரீர நிர்வாகத்துக்கு தான் இருக்கு. ஐயோ கோட்டியில் ஒருத்தருக்கு முக்தியை பற்றின சிந்தனை இருக்கு, முமுக்ஷுத்வம் கோட்டியில் ஒருத்தருக்கு, பாக்கி எல்லாருக்கும் புபுக்ஷுத்வம் தான் இருக்கு. அதனால சொல்றார், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரேல். என்ன அர்த்தம்னா, மோக்ஷ சாம்ராஜ்யம், ஃபைனல் டாஸ்க் டு பி அட்டைன், தட் டு பர்மனன்ட் டாஸ்க். உங்களுடைய சரணாரவிந்தத்தை கொடுத்துட்டேன்னா மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற பரிஸ்திதியை கொடுத்துட்டால், தேடேன் பெருங்காயம், ஒரு கர்ப்பத்தை நோக்கி போக மாட்டேனே, ஏரகத்து சிரேஷ்டரே சுவாமிநாதா அப்படின்னு பாடுறார். அந்த முக்தியை பகவான் நமக்கு கொடுத்துருக்காராம். நமோ நமஹா. नमस्कार. காளமேக புலவர் அப்படி பாடுறார், மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம். மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னா இன்னொரு யோனியில போய் கர்ப்பத்தில் போய் சேர மாட்டேனே அப்படின்னு பாடுறார். இந்த முக்திங்கிற நிலைய பகவான் கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு என்ன உபாயம் பண்ணியிருக்கார், உபகாரம் பண்ணியிருக்காருன்னா, வேத பிரமாண சம்ஸ்காரங்கள். மற்ற ஜீவராசிகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்கள் தான். இப்போ ஆடோ பூனையோ குட்டி போட்டால் யாராவது பருப்பு தேங்காய் பிடிச்சி தொட்டுலாம் போட்டு புண்ணியாவதனம் பண்ணுவாளா? நமக்கு பண்றதே பெரும்பாடா இருக்கு.
ஆனால் நமக்கு பார்த்தேன்னா பிறக்கிறதுக்கே மந்திரம். ஒரு குழந்தை மந்திர சிசு ஜனிக்கணுமானால் கர்ப்பாதானம்னு குழந்தையே உண்டாகல, அதுக்குள்ள மந்திரம். உத்தம சிசு ஜனிக்கணும்னு கர்ப்பாதானத்துல சாந்தி கல்யாணத்துல மந்திரோச்சாரம். குழந்தை உண்டாயிடுதுன்னா பும்சோன சீமந்தோன்னயனம், ஜனிச்சாச்சுன்னா ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசனாதிகள், ஜென்மா பூரா மந்திரம். ஒரு நாள் சரீரம் போயிடுதுன்னா அப்பவும் மந்திரம். இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா வத்சலா மாமிக்காக, இந்த ஜீவனை கரையேற்றுறதுக்கு மந்திரம். மோட்சப்பிரதமான ஒரு ஜந்துன்னா அது மனுஷன்தான் இல்லையா? அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா கொடுத்த தாயாருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேதபரமான இந்த யாகத்துக்கு நரமேதம்னு பேர். எப்படி அஸ்வமேதாதி கிரதுக்களோ அது மாதிரி நரமேதம். நரமேதம்ங்கிற இந்த யாகத்துல வத்சலாமாவினுடைய சரீரமே ஹவிர்பாகம். நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், மலோத்பூதமான சரீரம், மலத்தால தான் உண்டாச்சு இந்த சரீரம். நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் அதை ஒத்துக்கல. முதல்ல மலினமான சரீரம், மறுபடியும் மலத்தை உண்டு பண்றதே, இந்த சரீரத்தை எப்படி ஹவிசா கொடுக்கறது? ஏதாவது உத்தம வஸ்துக்களை கொடுத்தா பரவாயில்ல, ஒரு ஆஜ்யம், ஒரு மது, அது மாதிரி. ஆஹா, அப்படி இல்லைப்பா, இதுவும் பகவத் சிருஷ்டி தான். இதுவும் பகவத் சிருஷ்டி தான். நம்மளை சாதனமாக வச்சுட்டு இருக்கார வழியே பகவத் சிருஷ்டி தான். அதுக்கு மேலே சொல்றார், பாவகிராகியா பகவான் இருக்கிறதுனாலேயே இந்திரியங்களால தர்மம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த சரீரம் பகவானுக்கு அமிர்தம். மிருத சரீரம் சேதபி, இறந்த சரீரமானாலும் தனக்கு அமிர்தமா பாவிக்கிறார். பௌருஷமா வாழ்ந்தவாளுடைய சரீரத்தை ஆகுதியா கிரகிக்கிறதுல பிரியதமன் பகவான். அப்படிதான் முதல் நாள் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். கைகளால் தானம், கால்களால் க்ஷேத்ராடனம். வத்சலாமாமி இப்படி தானே இருந்தார். வாக்கால் பஜனம், கண்களால் பகவத் தரிசனம், காதுகளால் ஸ்ருதி, ஹிருதயத்தினால பகவத் ஸ்மிருதி. அப்படி வாழ்ந்தவாளுடைய சரீரத்தை ஹவிசா ஸ்வீகரிக்கிறார். மந்திரம் சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்கிறார். எப்ப ஹவிசாச்சுன்னா மரிச்சதும் ஹவிசாயிடாது. பொன் குழந்தைக்கு தான் அந்த பாக்கியம். ஒரு குடம் ஜலம் வச்சுட்டு கங்காதி புண்ணிய தீர்த்தங்களால் கண்ணு கண்ணீரமாக அபிஷேகம் பண்ணா இல்லையா, அப்போதான் அந்த சரீரம் ஹோமம் பண்ண யோக்கியமாச்சு. புத்திரால் பிராயசித்தம் பண்ணினான். யாருமே பணங்காசு கேட்டால் கொடுத்துருவார், புண்ணியம் கேட்டால் தருவாளா? இப்போ உங்கள்கிட்ட உங்கள் புண்ணியம்லாம் என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டால் ஆற்றுக்கு போய்ட்டு வாங்கன்னு சொல்லு. ஆமாம், ஆனால் புத்திரால் அர்ப்பணம் பண்ணியிருக்கான். எங்களுக்கு உத்தம ஜென்மா கொடுத்த எங்கள் தாயாருக்கு இந்த க்ஷணபரியந்தம் என்னென்ன புண்ணியம் ஆர்ஜனம் பண்ணப்பட்டதோ அத்தனை அர்ப்பணம் பண்ணார். போராத போனால் கருணாமூர்த்திகளான வேத வித்வான்கள்டேருந்து வாங்கி தரேன்னு சொல்லி பிராயசித்தம் பண்ணி ஸ்மசான ஆயத்தனத்தில் அக்னி பிரதானம் பண்ணுற பொழுது மந்திரம் கதறது. பரம பிரியகரியாச்சே எங்கள் அம்மா. ஏதோ எல்லா ஜீவராசிகளும் 10 மாத காலம் சுமக்கிற மாதிரி இல்லை, காலம் பூரா எங்களை ஹிருதய கர்ப்பத்தில் வச்சு சுமந்தாளே. மற்ற ஜீவராசிகள்லாம் கொஞ்ச காலத்தில் குழந்தைகளை கழட்டி விட்டுடும். நம்ம அம்மா அப்படி இல்லை இல்லையா? காலம் பூரா என்னை வச்சு காப்பாற்றினாலே. அப்பேற்பட்ட உத்தம தெய்வம் ஹிருதய கர்ப்பத்தில் வச்சு சுமந்தாளே. அக்னி பிரதானம் பண்ணுறேனே, ஹே அக்னி பகவானே, உன் ஜுவாலையாகப்பட்டது எங்கள் அம்மா சரீரத்துக்கு புஷ்பமாலையாக கிடவுதுன்னா சொல்ல வேண்டாமா? வேற ஜந்துவா பிறந்தா மந்திரங்கள்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு கிடைச்ச பாக்கியம். மனநாத்ராயத்தம் மந்திரம். மனனம் பண்ணினாலே காப்பாத்தம்னா வச்சனாத்து. வச்சனம் பண்ற போது மனனம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? 2 விதமான பலன் கிடைக்கிறது இங்க. விசேஷமான மந்திரங்களால தாயாருடைய சரீரத்துக்கு அக்னி பிரதானம் பண்ணினால் கூட ஜீவன் மாத்திரம் துடிக்கிறதா. நமக்கு 2 விதமான சரீரம், பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி. ஸ்தூல சரீரம் அக்னியில் அர்ப்பணம் பண்ணியாச்சு. சூக்ஷ்மமான ஜீவன்னா நம்மளை நினச்சி தவிக்கிறதா. ஆகா, இந்த சரீரம் என்னை கைவிட்டு கொடுத்தேன், இனிமேல் இந்த சரீரத்தில் என்னால் பூந்துக்க முடியாது. பரகாய பிரவேசங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம காயத்திலே ஆவேசிக்க முடியாது. காற்று மயமாக கண்ணுக்கு தெரியாமல் ஆயிட்டேனே, அதனால என்னை மறந்துடுவாளா? சித்தைகள்லாம் இந்த சரீரத்தை சம்ஸ்கரிச்சுட்டு என்னை மறந்துடுவாளா? நானே தர்மம் பண்ணி கரையேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்கிட்ட இந்திரியங்கள்லாம் போயாச்சு. புத்திராளா பார்த்து கரையேற்றாத போனால் வேற கதி இல்லையே.
பரமப்பிரியகரால் என் குழந்தைகள் என் பிராண துல்லியம் அவளை விட்டு வந்துட்டேனே, பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, எனக்கு மோட்சத்தை கல்பிப்பாளா, போராத்துக்கு எனக்கு பசிக்கிறது. என்ன பசிக்குமான்னா, சரீரத்துக்கு மரணம் சம்பவிக்கிற பொழுதே ஜீவன் கேரிஸ் தி என்டையர் வாசனை ஆஃப் தி பாடி. நம்ம ஜீவதிசையிலே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி தூக்கத்தில் சவுண்ட் ஸ்லீப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். மத்தியில் என்ன வருது, ட்ரீம் வருது. ட்ரீமில் என்ன பண்ணுறோம், பகலில் செஞ்சதையோ இல்லை நாளைக்கு செய்ய போகிறதையோ ஒரு தடவை செய்கிறோம். வி ஆர் டூயிங் இட். சரீரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மரிச்ச சரீரம், இந்த ஜீவன் என்னாச்சுன்னா ஒரிஜினலாக என்ன உண்டோ அதை அப்படியே கேரி பண்ணிக்கிறோம். உண்மையான பொய்யை கேரி பண்ணிக்கிறோம். உண்மையான பொய்ங்கிறது வேதாந்தமான ஒரு விஷயம், மனசில் வாங்கிக்கிறோம். அதை அப்படியே கேரி பண்ணிக்கிறோம். பசிக்கிறதே, நேற்று வரைக்கும் என் வயறு குழையாமல் பார்த்துட்டாலே, எப்பயிலேருந்துன்னா பிறந்த நாள் முதலாக. நான் சித்த முன்னாடி சொன்னேனே, புபுக்ஷுத்வம் தான் மிஞ்சருதுன்னு சொன்னேனே. அகரஹா நமக்கெல்லாம் மனுஷியாக அசனமிஜ், நம்ம சாப்பாடு தான் இல்லையா. இப்போ நினைக்கிறது, எனக்கு பசி தாங்கலையே, பிரியமான என்னுடைய பொன் குழந்தை எனக்காக ஒரு சாதம் அடித்து தரமாட்டாளா, அவள் கையால் கிடைக்காதா, புத்திரால் ஒரு எள்ளுஞ்சலமாக அர்ப்பணம் பண்ண மாட்டாளா, வேதபரமான இந்த யாகத்தை விட்டால் வேறு கதி இல்லையே பகவானை அடையிறதுக்கு. நிஜமாவே கதி கிடையாது. ந அந்நிய பந்தா அயனாய வித்தியத்தே, தெர் இஸ் நோ அதர் வே எக்ஸப்ட் மீ அப்படின்னு வேதமே கர்ஜிக்கிறது. எங்கே சுற்றினாலும் வேற எங்கேயாவது போனாலும் கடைசியில் சுங்கம் தப்பாது, இது வழியாக தான் வந்தாலும். கரையத்துவாளா மாட்டாளா, தவிச்சு அத்தியந்த துக்க அனுபவஸ்தாங்கிறார். அளவிட்டு சொல்ல முடியாத துக்கம். பொன் குழந்தை கையால் ஒரு அன்னம் கிடைச்சா அமிர்தமாக தோணும் அம்மாவுக்கு, இல்லையா? பின்ன மடியில் உட்கார வச்சுருந்து கன்யாம் லட்சண சம்யுக்தாம் கனகாபரணே ஜுதாம்னு கன்யகாதானம் பண்ணி காலம்பூரா எட்டி இருக்காளே, சாப்பிட்டாலோ தூங்கினாலோ தலையை வலிச்சதோ கவலைப்படுவா இல்லையா? வேறுபட தாயாருக்கு பண்ணணுமானால் பாக்கியம் இருந்தால் தான் செய்ய முடியும். லெட் மீ டெல் யூ. எங்கேயோ வெளிநாட்டில் மாட்டுன்றா பற்றியலா பல பேர். தபிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை சம்போதனம் பண்ணி மந்திரமே கூப்பிடுறது, ஹே வியோமன்னு அப்படிங்கிறது. உத்திஷ்டா, அங்கேருந்து கிளம்புங்க. ஏன்பா என்ன பண்ண போறேன்னா, உத்தமன்னாக மதிரோஹா. வெறும் சொர்க்கம் இல்லை, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை நாள் புண்ணியம் இருக்கோ அத்தனை நாள் தான் அங்கே இருக்க முடியும். க்ஷீணய புண்ணியே மர்த்தியலோகம் விஷயம் பெரட்டி கீழே தள்ளிவிடுவாங்க. ஆமாம், பகவத் சரண பிராப்தி தான் முக்கியம். இங்கே சொர்க்காரோகண விஷயம் இல்லை. அதெல்லாம் தாண்டி பகவத் சரணத்திலேயே கொண்டு போய் சேப்பேன்னு சத்திய பிரமாணம் பண்ணி அந்த சைதன்யத்தை மந்திரத்தினால ஆகர்ஷணம் பண்ணி கருங்கலில் ஆவாகனம் பண்ணினேன் இல்லையா? கருங்கல் இருக்கே, சயின்டிஃபிக்கலி இட் ஹாஸ் கிராஸ்பிங் பவர். மந்திராகர்ஷண சக்தி, தாரணா சக்தி உண்டு. தேவாலயங்கள் எல்லாம் மூலவர் கருங்கல் இருக்கிற பார்த்தீங்களா? அதுவே உத்தம உதாரணம். அம்மா அதில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி கண்ணீரமாக அர்ப்பணம். ஒரு கவி சொன்னார், அந்த தாயாருடைய தியாகங்களை எல்லாம் ஹிருதயாந்தரியமாக நினைச்சு அர்ப்பணமா. அப்படி அர்ப்பணம் பண்ணுற பொழுது வெறும் அன்னமயமான பிண்டம் எள்ளுஞ்சலமும் மாத்திரம் இல்லை, அம்மாவை நினைச்சுட்டு விடப்பட்டதான கண்ணீரே தர்ப்பணமாக ஸ்வீகரிக்கப்படுகிறது. வேற என்ன கிருதஜதை பண்ண முடியும் வத்சலா மாமிக்கு? ஒவ்வொரு நாள் பிண்டத்தினாலையும் தனக்கு சரீரம் இல்லைங்கிற தாபம் நீங்கி திவ்ய சரீர பிராப்தி உண்டாயாச்சு. வித்தின் 10 days a body which can attain the lotus feet of Almighty. சரீரமும் சைதன்யமும் சேர்ந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாள் சைதன்யம் மாத்திரம் மிச்சப்படும், சரீரம் போயிடும். ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவா, போயிடும். இந்த சைதன்யம் தாபப்படும். எங்கிட்ட பார்க்குற சக்தி இருக்குது, கண் இல்லையே. கேட்குற சக்தி இருக்குது, காது இல்லையே. பேசுகிற சக்தி இருக்குது, மந்திரம் சொல்கிற சக்தி இருக்குது, ஆனால் வாக்கு இல்லையேன்னு தவிக்கிறது இல்லையா? அந்த சக்தியெல்லாம் புனகா கொடுத்தாதான் என் எண்ணம் வரும்னு பகவான் மறுபடியும் பிண்டோதக கிரியைகளால் அந்த சக்தியெல்லாம் உண்டு பண்ணுறார். என்ன கிரமத்தில் கிடைக்கிறதுன்னு கேட்குறார் கருடாழ்வார். நாராயணனே பதில் சொல்கிறார் கருட புராணத்தில். ஆச்சரியம். சிரஸ்வாத்தியேன பிண்டேன பிரேதஸ்ய கிரியத்தே ததா. முதல் நாள் 2 பிண்டம் அர்ப்பணம் பண்ணையிலோ சிரோசக்தியே கிடைச்சாச்சான் அம்மாக்கு. தனக்கு சரீரம் இல்லைன்னு தவிச்சா இல்லையா? த்விதீயேஹனி கர்ணாக்ஷி நாசிகந்து சமாசதா களாம்சபுஜ வக்ஷஸ்ச திருத்தீயேஹனி ஜாயதே சதுர்த்தேஹனி பிண்டேன நாபி லிங்ககுதம் ததா
ஜானு ஜங்கம் ததா பாதௌ பஞ்சமே ஹனி சர்வதா சர்வ மர்மாணி சஷ்டேன சப்தமே ஹனி நாடயः வெயின்ஸ் தந்த ரோமாண்யஷ்டமேன வீரியந்து நவமேன ச தசமேஹனி பூர்ணத்துவம். 10 நாளைக்குள்ள பூர்ணமான சரீரம், அதீதமான பசி, அதை போக்குறதுக்கு தான் 10th டே நிறையா அன்னம் அர்ப்பணம். பரம திருப்தியா வத்சலாமாமிக்கு கண்ணுக்கு தெரியாமல் காற்று மேமா தவிச்ச பொழுதும் குழந்தைகள்லாம் சொட்ட சொட்ட ஈரத்தோடு நின்று மந்திரோச்சாரணம் பண்ணி சரீர சம்ஸ்காரத்தை நிர்வகிச்சு கண்ணீரால் தர்ப்பணம் பண்ணி கருங்கல்லில் ஸ்தானம் கல்பிச்சு நியமிகளாக இருந்து ராத்திரி கேவலம் அல்பாகாரம், இந்திரிய நிகிரகம், பிரம்மச்சரியம், வன்ய ஜீவனம், என் மோட்சமே பிரதான சங்கல்பமாக பிண்டோதக கிரியைகளால் பூர்ணமான திவ்ய சரீரத்தையும் கொடுத்து தொடர்ச்சியாக பூஜை பண்ணுறாளே, இத்தனை பேரும் பரமக்ஷேமத்தை அடையட்டும்னு 10வது நாளே வத்சலாமாமி அனுகிரகம் பண்ணியாச்சு. என்ன பிரமாணம்? கண்ணால் பார்க்க முடியுமா? அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கண்ணால் பார்ப்பாளா? அனுபவம் தான் சத்தியம் எப்போவுமே. அப்படி என்ன அனுபவித்தோம்னா, வி ஆர் இன் சுபஸ்வீகாரம் நவ். வேற என்ன அனுபவம் வேணும்? நடக்குமா கேட்டு பாருங்க வாத்தியாட்ட. இன்னும் ஆரம்பிக்காத கர்மாலாம் நிறையா இருக்குது. ஒரே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். 30 வருஷம் முன்னாடி சித்தப்பா காணாத போயிட்டார், இப்போ ஜோசியாலாம் ஏதோ ஆரம்பிக்க சொல்கிறா. எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கா. 3 நாளாக பிரட்டின்னு இருக்கோம். வனத்தில் போய் கூப்பிடணும், நிறையா வேலை இருக்குது. இப்போ நிர்விக்னமாக இங்கே நடந்தது என்ன? உங்கள் அம்மா நடத்தின்டான்னு சொல்கிறேன். பண்ண வச்சு அங்கீகாரம், பூர்ணமான அனுகிரகம். பூர்ணமான அனுகிரகம். நான் இடத்துல சொன்னேன் உங்கள் அம்மா அனுகிரகம் பண்ணிவிட்டான்னு. உடனே அந்த எஜமானர் கேட்டார், ஓ அப்போ நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனோ அப்படின்னா. நான் சொன்னேன் உங்கள் அம்மா கரெக்டாக ஏற்றுட்டாங்க. இதுதான் சத்தியம். நிறைய ஹியூமன் எரர் இருக்குன்னாக்க இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. சத்தியத்தை தான் பேசணும். அதையும் தாண்டி இது பலிக்கிறதே எப்படி, சரிதார்த்தமானதே எப்படி அப்படின்னா, ஆராத்தியமான தெய்வம் ஸ்வயம் மாதாவாக இருக்கிறதுனால அனுகிரகம் மாத்திரம் மிஞ்சது. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? பூர்ணமான அனுகிரகம். இந்த அனுகிரகத்தை அவலம்பிச்சு தான் சாந்தி ஹோமம், ஆனந்த ஹோமம் பண்ணி ஏகாதசேஹனி சம்பிராப்தே த்ரீணி கர்மாணி காரையே 11வது நாள் சிவாராதனம் பண்ணி ஸ்ரீருத்ர மகாமந்திரம் ஜெபிச்சு ஹோமம் பண்ணி ஜலப்பிரளயத்தில் மூழ்கி இருந்த பொழுது பரமேஸ்வரன் பிரம்மாவை ரஜோரூபமான பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணி வேதத்தை கையில் கொடுக்குறார். தஸ்மை வேதாம்ச தத்தவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மா கேட்டார், எங்களை மறுபடியும் சம்சாரத்தில் போட்டு பெறட்டுறீங்களா? ஒரு நாளைக்கு சுகம், ஒரு நாளைக்கு துக்கம், ஒரு நாளைக்கு பட்னி, ஒரு நாளைக்கு நல்ல ஆகாரம், மோகிக்கும்படியாக பண்ணுறீங்களான்னு கேட்டார். இல்லை, உள்ளேயே கைவல்ய சாதனம் வச்சுருக்கேன், மத்தியில் வச்சுருக்கேன் மணி மாதிரின்னார். அப்படியான்னா சர்வோ உபனிஷதாம் சாரம் ருத்ராத்தியாயஞ்ச தத்தவான். அத்ரி மரீச்சி இத்தியாதி ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்து பேரம்மாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பரம்பரையாக வந்திருக்கு. இந்த ரிஷிகள்லாம் உத்கோஷிக்கிறா ஏஷவ பரமோமந்திரா ஏஷவ பரமந்தபா ருத்ராத்தியாய ஜபாத் பும்சாம் பரம் கைவல்ய சாதனம். கைவல்யத்துக்கு சாதனம்னா ஸ்ரீருத்ர மகாமந்திரம் தான். அதனால தான் நம்ம பக்கங்களில் நித்தியமே ருத்ரன் ஜபிப்பா. நித்திய கர்மாவாக விதிச்சிருக்கேன். சந்தியாவந்தனம் மாத்திரம் நினச்சின்னு இருக்கா. அப்படி இல்லை. அது ஸ்ரீருத்ரன் ஜாபையேன் நித்தியம் அப்படின்னா. இப்போ ஜெபிச்சோமே முந்தானேதின்னா அம்மானுடைய மோக்ஷார்த் பிரத்யேகமாக ஜெபிச்சு பரமேஸ்வரன்ட்ட சரணாகதி பண்ணி நேற்றைய தினம் அன்னத்தோட அன்னம் உண்டே சேர்த்தேன். சபிண்டீகரணம். ஸ்ராத்தம் ஒழுங்காக பண்ணலைன்னா அந்த ஆத்து சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ பகவான் ஏற்றுக்கிறது இல்லையா? உமாசம்ஹிதையில் சொல்கிறார், நாகம் தஸ்ய மகாதேவி பூஜாம் கிருண்ணாமி நோஹரி. நாமத்தில் இல்லை, என் மச்சனே ஏற்றுக்கிறது இல்லைன்னுட்டார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஸ்ராத்தம் குர்யாத் விசக்ஷணா. கிளவர் ஃபெல்லோ வில் டூ இட் ப்ராப்பர்லிங்கிறார். விசக்ஷணா நாலேஜபிள் பர்சன் என்ன பண்ணுவான்னா ஸ்ராத்தத்தை கரெக்டாக பண்ணுவான்னா. மற்றதெல்லாம் சங்கிரகிச்சா கூட தோணும் இல்லைன்னு. அதில் முதல் மோட்சப்பிரதமான ஸ்ராத்தமே சபிண்டீகரணம். நம் சரீரமே அன்னரசத்தில் ஆரம்பித்தது இல்லையா சிருஷ்டி. நோன் சீக்ரெட். அன்னரசத்தில் ஆரம்பித்தது இல்லையா? நேற்றுக்கு அன்னரசத்தில் பூர்த்தி ஆகிடுது. அவ்வளோதான்.
அன்னமயமான கோஷம் இது. அன்னாத் பூதானி ஜாயந்தே பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞா கர்ம சமுத்பவா அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னமயமான கோஷம் அன்னமாவே பாவிச்சு சேர்ந்துட்டோம். காரணபூதமான சரீரத்துக்கு உண்டானவாடோட அப்படி சேர்த்தாச்சு. சேர்த்த மாத்திரத்தில் மோட்ச பிரயாணம் ஆரம்பம் வத்சலாவாங்க. என்கிட்ட ஒரு சிஷ்யம் கேட்டான், அன்னத்தோட அன்னம் சேர்த்தா மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டான். நித்தியம் சேர்க்குற அன்னமே மோட்ச சாதனம் தான். அந்த எண்ணத்தோடு சேர்க்கணும். அசனார்த்தியாக சேர்த்தா அது மோட்ச சாதனமாக அது ரோகத்தை கொடுத்துரும். அன்னம் மிருத்யுந்தமு ஜீவாத்துமாகு இல்லையா? இந்த அன்னத்தில் என்ன வச்சிருக்குன்னா, வத்சலாமாவை மரிக்கிற பொழுது இந்த மரண சம்பவம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஒரு செகண்டில் என்ன ஒரு தாபத்தை கேரி பண்ணாலும் அந்த தாபத்தை தான் அன்னத்தில் வச்சிருக்கு. அதுதான் மார்ஜனம் பண்ணுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாபத்தோட பகவானை அடைய முடியாது. என் குழந்தைகள், என் வீடு, சித்தம்னாடி சொன்னேனே அருக்கஞ்சட்டி ஒன்று வாங்கி வச்சுருந்தேனே விட்டுட்டு வந்துட்டேனே, இப்படின்னா எப்படி பகவான் அடையிறது? அருக்கஞ்சட்டியை தான் அடையலாம் மறுபடியும். இந்த எண்ணத்தை இங்கே விட்டுணும்னா, அன்னம் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு கேரி எண்ணம். அன்னத்துக்கு தான் எண்ணத்தை கேரி பண்ணக்கூடிய சக்தி உண்டு. வாத்தியார்கள்லாம் என்ன சொல்கிறா, நீங்கள் பண்ணுறீங்கன்னா சாப்பிட்றோம், அப்படியா வேண்டாம் அப்படி சொல்கிறா இல்லையா? இதான் காரணம். இங்கே எதையா சாப்பிட்டு அங்கே போய் ஆற்று சண்டை போட்டாங்க. நம்ம பார்த்து ஸ்திரீகளே பாக்கசாலையில் ஒரு நாளைக்கு ஆனந்தமாக பாகம் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க, பிரசாதம் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆம்பூரா நந்தவனமாக இருக்கும். அவளே ஏதாவது கோபமாக பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க, காரணமே இருக்காது, தேவாசுர யுத்தம் தான் ஆம்பூரா. அன்னம் தான் எல்லாத்தையும் கேரி பண்ணும். அதனால் அந்த அன்னம் இருக்கே, அதில் அந்த எண்ணத்தை வச்சு அன்னத்தோட அன்னம் சேர்த்து திருடீகரணம் பண்ணி விசர்ஜன மாத்திரேன எண்ண லயங்களே இல்லாத வத்சலாமாமியுடைய பரம பவித்திரமான அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பிரயாணம். வேதாந்திகள் சொன்னால் நிஜகிரக பிராப்தி, உண்மையான வீட்டை நோக்கி பிரயாணம். பெத்த தாயாருக்கு ஏதாவது செய்யணும்னா இதை தான் செய்யணும். பூர்ணமான சாந்தியை கொடுக்கக்கூடிய முக்தி நிலையை கொடுத்துருக்கேன் நீங்கள். ஒரு வருஷ காலம் பிரயாணம். அதனால தான் மாதம் மாசியாதிகள். இந்த மகா மார்க்கத்துக்கு என்னென்ன திரவியங்களோ அத்தனை யசேஷ்டம் தானம் பண்ணி பிரார்த்திச்ச உயர்ந்த எங்கேனாலும் ஃபிசிக்கலாக அம்மா இல்லைங்கிறது துக்கம். அது கொண்டு நிவர்த்தி சொல்ல முடியாது. இப்போ கூட புரியாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆற்று கிளம்பினா அந்தந்த பாந்தவியத்தில் அவளுக்கு அந்த ரேகை, அந்த கேதம் இருந்துகிட்டே இருக்கும். புத்திராளுக்கு மகத் துக்கம் இல்லையா? மாத்திருஹஸ்தேன போஜனம், அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்குமா? தாயாருக்கிடான தெய்வம் உண்டா? நான் மோதக சமந்தானம் நச்சிதி துவாதசி சமா ந காயத்ரியா பரவ மந்திரா நமாத்துர் தெய்வத்தம் பரம். 10 மாத காலம் கர்ப்பத்தில் சுமந்து தொப்புள்கொடி வழியாக ரத்தத்தையே ஆகாரமாக கொடுத்த தெய்வம். இல்லைன்னா நீங்கள் உட்காண்டிருக்க முடியுமா? கொஞ்சம் குழந்தையா கர்ப்பத்தில் இருந்த பொழுது ஊனம் இல்லாத குழந்தை ஜனிக்கணுமேனு விரதம் இருந்து வயத்தை கட்டி வாயிட்டு எட்டி உதைக்கிறது. அந்த குழந்தை 8வது மாதம் பார்த்தேன்னா உதைக்கும் கிடந்து. ஆனால் ஒரு நாள் உதைக்கலைன்னா கவலைப்பட ஆரம்பிச்சுடுவாள். வாங்கிக்க தயார்னே. வலிக்கிறது என்ன, அது ஒரு பொருட்டு இல்லை. அசைவு இல்லைன்னா தாய்மார்கள் துடிச்சு போயிடுவாங்க. 1000 தேள் கொட்டுற மாதிரி உயிர் நாடியில் வலிக்கும் பொழுதும் பிரசவ வேதனையினால் கதறினால் கூட எண்ணம் பூரா என் சரீரஸ்திதியினால் இந்த குழந்தைக்கு எந்த ஹானியும் கூடாது, சௌக்கியமாக ஜனிக்கணும். ஜனனம் ஆயாச்சுன்னா அள்ளி கட்டி கொஞ்சரா இல்லையா? வித்யாரண்யால் சொல்கிறாளே, முக்தாமணிஸ்துவம் நயனம் மமேதி, முத்தே மணியே நீ என்னோட கண்ணடான்னு கொஞ்சி கர்ப்பாவஸ்தையில் எந்த ரத்தத்தை ஆகாரமாக கொடுத்தாலோ அதே ரத்தத்தையே ஸ்தன்யபானம் பண்ணி வச்சு நம் பரமாவே வாழ்ந்த தெய்வம். we have to underline one point, without any expectations, நிரபேட்சையா இல்லையா? நாளைக்கு வேணாம் சாதம் போடுவா, எனக்கு பின்னாடி வஸ்திரம் வாங்கி தருவா, அதனால இன்னைக்கு சாதம் ஓட்டுறேன், சொக்காய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாளாம்மா. அப்பேற்பட்ட தாயாருடைய வியோகம். புத்திராள் புத்திரி பொன் குழந்தைக்கு ஆசிரியம் தாயார் தான். அவளுக்கு ரொம்ப துக்கம். சாப்பிட்டியா தூங்கினியான்னு அம்மா கேட்டால் அமிர்தபானம் பண்ண மாதிரி இருக்கும். சில்லி கொஸ்டின் மாதிரி தோணும். அம்மா கேட்டால் அமிர்தபானம் பண்ண மாதிரி இருக்கும். பேரம்பேத்திகளுக்கு தான் சொல்ல முடியாத துக்கம். குட்டிகளுக்கு சொல்ல தெரியாது. பாட்டி தான் செல்லம் இல்லையா? பிரதி எதிர்பார்க்காம குழந்தைகளை ஆராதிக்கிறது பாட்டி தாத்தா தான் எந்த குடும்பத்துலையும். பேரண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்டம் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்பா, அந்த பிஸ்னஸ்லாம் சரியாக வராது.
பாட்டி என்ன பண்ணுவான்னா, சுருக்கு பையில் பணம் வச்சுருக்கேன் இப்போயே வாங்கி தரேன்னு சொல்லிடுவா. பாட்டி தான் வசதி. இந்த பாட்டிக்காக நிறையா பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கா. பேத்தி உருண்டை, பேரன் பக்ஷணம்னு பேர். தீர்க்ககால துக்கம் நாட்டு பொங்கலுக்கு தான். எட்டி இருக்கா இல்லையா, எங்கேயோ பிறந்து இங்கே வந்து வாக்கப்பட்டு பெண்ணுக்கு மாற்று பெண்ணாய் அந்த அம்மாவை தன்னம்மாவாக பாவித்து சிசுரூட பண்ணி கை உடைஞ்ச மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. இவ்வளோ துக்கம் இருந்தும் கூட அந்த அம்மா மோட்சத்தை பிரார்த்திக்கிற சந்தர்ப்பம் இது. இதுதான் சரம பத்திரிகா பட்டணம்னு வாத்தியாருக்கு தான் பூர்ண கிருத்தஜதை. அவர் வாழ்நாளில் ஒரு 13 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டார். அதுவே அமூல்யமான வஸ்து தான். அதுக்கெல்லாம் விலை வைக்க முடியாது, நீங்கள் யாரும் வைக்க முடியாது. கேன் வி கெட் இட் ஃப்ரம் அமேசான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 13 நாள் கொடுங்க, கேட்க முடியுமா என்ன? அதெல்லாம் தாண்டி கடைக்கு ஃபோன் பண்ணினா சாமான்லாம் வந்துடும், பந்துக்கள்லாம் வந்துடுவாங்க. நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இட் ஷுட் ஹேப்பன். வாத்தியார் தபஸில் தான் நடக்குது, சந்தேகமே இல்லை. நாஸ்தி விப்ராத் பரோபந்து அப்படிங்கிறார் இல்லையா, அதில் சிகரம் வச்ச மாதிரி இன்றைக்கி சுதீனமாச்சு எங்கள் வாத்தியார் இங்கே ஆவின் பூதாளாக வந்ததுங்கிறது நான் எங்களுக்கு பெரிய பாக்கியம். நீங்கள்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆமாம், சேஷேனாபி நகன்யத்தேன்னு சொல்லணும்னு வருது, வாக்கில் வருது. எப்படி அவ்வளோ சுலபமாக கிடச்சிடாது இந்த பாக்கியம். அவளே இங்கே வந்திருக்கிறது பெரிய பாக்கியம். எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதனால தான் நிறுத்த முடியல என்னால். அவளுக்கெல்லாம் காரியம் நினைப்பான். மாதாவுடைய மோட்சத்துக்காக வேண்டி ஒரு சின்னதாக சரம ஸ்லோகம். பரத்வாதே சுப்ரசித்தே குலே ஜுவாலேவ தீபிதா. பொதுவாக ஸ்திரீகளை எல்லாம் குலவிளக்காக தான் நாம் வர்ணிக்கிறது கவிகள். பாரத்வாஜ கோத்திரம்ங்கிற சுப்பிரசித்தமான இந்த வம்சத்தில் ஜுவாலேவ தீபிதா, தீபம் போல ஜொலிச்சவள்னு அர்த்தம் இல்லையா. பெரிய குடும்பத்தை சம்ரட்சணம் பண்ணியிருக்காருத்தேலா. வத்சலா இது விக்யாதா, வத்சலான்னு பேருடையவள். விசேஷேன கியாதா, பெருமை வாய்ந்தவள். சம்போ புண்ணியபதங்கதா, சாட்சாத் பரமேஸ்வர சரணாரவிந்தத்தை அடைந்தார்கள். இதில் முக்கியமாக குரோதி வருஷம் காலம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமி இல்லையா, உத்தராயணம் கிடச்சது புண்ணியம், தை மாதம், கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியே திதி. இந்த அஷ்டமிக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக நான் அங்கேருந்து எங்கள் ஆத்துலேருந்து இங்கே வரணும்னா நேவிகேட் பண்ணிட்டு வரணும், ஏன்னா எனக்கு அட்ரஸ் தெரியாது இல்லையா. என்ன ஒருத்தர் ஆத்துலேருந்து அழைச்சின்னு வந்தால் இங்கேருந்து சுலபமாக வந்துள்ளோம் இல்லையா. அது மாதிரி இந்த மார்கழி மாதத்துலேருந்து வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்தினுடைய அந்த சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாளும் நம்ம பிதர்கள்லாம் இங்கே வந்து வசிக்கிறார். அஷ்டகா காலம்னு பேர் இதுக்கு. அப்பேற்பட்ட புண்ணிய தினத்தில் என்ன ஆச்சுன்னா, பாரத்வாஜ வம்சத்தை சேர்ந்த நம்ம பிதர்கள் இந்த அம்மாவை சௌக்கியமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதனால மகா புண்ணியம் இந்த அஷ்டமி. பர்வா கிடச்சது ரொம்ப வசதி. எங்கேயோ கிராம தேவத்தையோ ஏதோ ஒரு தெய்வம் ஜெகன்மாதாவாக இருக்கா, ஆராத்தியமான தெய்வம். அதனால தான் பர்வா கிடைக்கிறது. அந்தே ஸ்வர்கஞ்ச மோக்ஷஞ்ச சத்தியமேவ நசம்சயா, காமிப்பேங்கிறா ஜெகன்மாதா. அது கூட பூர்வபக்ஷமாக ஒருத்தர் சொன்னார், நான் துஷ்டனாச்சே அப்படின்னார். அம்பாள் சொன்னால் நான் ஜெகன்மாதாவாச்சேன்னா இல்லையா. அதனால் அஷ்டமி ரொம்ப வசதி. கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் பாரத்வாஜ வத்சலா சிவ சாயுஜ்யம் அடைந்தார்கள்னு எழுதியிருக்கோம். அப்போ மோட்ச சாம்ராஜ்யத்தையே அடைய வித்வான்கள் சந்நிதியில் பிரார்த்திச்சுக்கோம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.